பிரைஸ் தி லார்ட். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அருமையான இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலங்களில் இந்த சமூகத்தை நோக்கி பார்க்க முடியாத பெருமையை கொடுத்ததற்காக நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நிமித்தமாக அநேக பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியில் தேவனாய் கர்த்தர் நீதாமே எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற உங்களை வழிநடத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஐயாவை சோதரிக்கின்றோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை ஆண்டவரே கர்த்தாவை ஆராதித்து தொழுது கொள்வதற்கு ஆண்டவரே அநேக விதமான தடைகள் ஆண்டவரே கர்த்தாவை இந்த உலகத்தில் காணப்படுகின்றது. ஆண்டவரை படைத்தான், படைத்தெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்கு என்று ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையாக இருக்கிற மனுஷன் ஆண்டவரே தேவனை ஆராதித்து தொழுது கொள்வதற்காக ஆண்டவரே இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே தடையாக இருக்கின்ற காரியங்கள் ஆண்டவரே கர்த்தாவை நீதாமல் எடுத்து போட்டு இந்த பிள்ளைகள் வீட்டில் வந்து தாராளமாய் ஏராளமாய் ஆண்டவரே முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தாவை ஆராதித்து தொழுது கொள்ள ஆண்டவரே நீதாமை ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையிற்கு காரணம் ஆண்டவரே எல்லாருக்கும் முடிந்த இந்த பிள்ளைகள் ஒரு வீட்டில் வந்து ஆராதித்து தொழுது கொள்ள அனைவருடைய வாழ்ந்த விருப்பங்களை தேவனை கர்த்தர் நிறைவேற்றி உடைய நாமத்தை மேம்படுத்த இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் ஆண்டவரே கர்த்தாவை லாக்டவுன் இருந்தாலும் ஆண்டோட வார்த்தைகள் சுவாதீனமாய் கிடைக்க ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக கொடுக்கப்படுகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த தினமும் கொழுப்பம் உள்ளது போல நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த ஆண்டவரே ஆத்மாவில் உணர்த்தப்பட்டவர்களாக ஆண்டவரை முழு இதயத்தோடு ஆராதித்து தொழுதுகள் ஆண்டவரை உதவி செய்யும். ஆராதிக்கக்கூடாதபடி கொண்டு வருகின்ற எல்லா சத்துருவின் சஜனாச திட்டங்களையும் தேவனை கர்த்தர் அப்புறப்படுத்தி உடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று நிமித்தமாக படுகிற உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீர். வேதனைகளை அறிந்திருக்கின்றீர். கண்ணீர் கவலைகளை அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே தேசத்தில் அநேக விதமான கட்டுப்பாடுகள், குறைவுகள் மத்தியிலே காணப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் தேவனை கர்த்தர் நீதாமே உதவி செய்யப்படுகிற நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய வலிமையான கருத்து தாழ்த்து ஆரம்பிக்கிற செய்தியை எங்கள் மத்தியில் ஆண்டவர் நீதாமை எங்களோடு கூட பேசும். ஆண்டவர் பாடல் மூலமாக நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். எவசமா எவ்ரோர் கிளை சபைகளுக்காக நாங்கள் செலுத்திக்கின்றோம். ஆண்டவரே நீதாமை ஒவ்வொரு சபைகளிலும் ஊழியக்காரர்கள் எடுத்துக் கொள்கிற பிரயாசங்கள் ஆண்டவரே நீதாமை கற்பிக்க பண்ணி வாய்க்க பண்ணி அந்த வார்த்தைகள் சுவாதீனமாய் கடந்து சென்று அனைவருடைய விசுவாசிகள் இருதயங்களில் உணர்த்தப்பட்டவர்களாக ஆண்டவரே கர்த்தாவை நோக்கி பார்க்கின்ற கிருபைக்காலம் ஆண்டவரே ஜெப நாட்களிலும் ஆண்டவரே கர்த்தாவை மற்ற நாட்களிலும் கொடுக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே தினமும் கொழுப்பு உண்டது போல ஒவ்வொரு நாளும் திருப்திப்படுத்தப்படியாக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்தையும் காலத்தையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு தயப்பண்ண தோப்பனே இந்த வலிமையான கட்டில் தாழ்த்து ஒப்புடுகிறோம். இதற்காக பிரயாசப்படுகின்ற பிள்ளைகள் அவருடைய ஞானம், பலன், புத்தி, ஆண்டவரை யோசனை எல்லாவற்றையும் நீதாமை ஸ்திரப்படுத்தி அவருடைய காரியங்கள் ஆண்டவரை கர்த்தாவை சுமூகமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் சுமூகமாக செல்ல ஆண்டவரை நீதாமை உதவி செய்யப்படுகிற நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த தயவுள்ள கட்டளைகள் தாழ்த்து ஒப்புடுத்த ஆரம்பங்கள் ஒளிபரங்கம் ஒரு பிரசன்னம் தயவுக்கிற எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். 56வது பாடல் பாட்டு புஸ்தகத்தில் 56வது பாடல். சகல ஜனங்களே எல்லாரும் கர்த்தருக்கே துதி பாடிடுங்கள் என்ற பாடலை நாம் பாடுவோம். சகல ஜனங்களே எல்லாரும் கர்த்தருக்கே துதி பாடிடுங்கள், சந்தோஷத்துடன் அவர் சன்னதியில் கம்பீரமாயார் வரியுங்கள். சந்தோஷத்துடன் அவர் சன்னதியில் கம்பீரமாயார் வரியுங்கள். சகல ஜனங்களே எல்லாரும் கர்த்தருக்கே துதி பாடிடுங்கள். பெரும் காரியங்கள் நமக்கு செய்தார், பாவிகளாம் நம்மை ரட்சித்தார். பெரும் காரியங்கள் நமக்கு செய்தார், பாவிகளாம் நம்மை ரட்சித்தார். சத்துரு கையில் நின்று விடுவித்தார், நித்தமும் அவரை துதிக்க வைத்தார். சத்துரு கையில் நின்று விடுவித்தார், நித்தமும் அவரை துதிக்க வைத்தார். கர்த்தருக்கே துதி பாடிடுவோம். சகல ஜனங்களே எல்லாரும் கர்த்தருக்கே துதி பாடிடுங்கள்.
எகிப்தில் நின்று தம் ஜனத்தை மீட்டார், இதை மறவாதிருக்க கேட்டார். எகிப்தில் நின்று தம் ஜனத்தை மீட்டார், இதை மறவாதிருக்க கேட்டார். 40 வருஷமாய் நடத்தினார், கானான் நாட்டில் சேர்த்து விட்டார். 40 வருஷமாய் நடத்தினார், கானான் நாட்டில் சேர்த்து விட்டார். கர்த்தருக்கே துதி பாடிடுவோம் சகல ஜனங்களே எல்லாரும், கர்த்தருக்கே துதி பாடிடுங்கள். மோசேயுக்கு தரிசனமானார், யோசுவாவுடனே தான் போனார். மோசேயுக்கு தரிசனமானார், யோசுவாவுடனே தான் போனார். சத்துருக்களை முறியடித்தார், இத்தரையில் வாக்கை முடித்தார். சத்துருக்களை முறியடித்தார், இத்தரையில் வாக்கை முடித்தார். கர்த்தருக்கே துதி பாடிடுவோம் சகல ஜனங்களே எல்லாரும், கர்த்தருக்கே துதி பாடிடுங்கள். இரத்தத்தினால் நம்மை கழுவினார், சேர்த்தபடி நம்மை தழுவினார். இரத்தத்தினால் நம்மை கழுவினார், சேர்த்தபடி நம்மை தழுவினார். இத்தரையில் நம்மை ஏகமாக்கினார், கர்த்தரின் சபையாக கட்டினார். இத்தரையில் நம்மை ஏகமாக்கினார், கர்த்தரின் சபையாக கட்டினார். கர்த்தருக்கே துதி பாடிடுவோம் சகல ஜனங்களே எல்லாரும், கர்த்தருக்கே துதி பாடிடுங்கள். சந்தோஷத்துடன் அவர் சன்னதியில் கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். சந்தோஷத்துடன் அவர் சன்னதியில் கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். சகல ஜனங்களே எல்லாரும், கர்த்தருக்கே துதி பாடிடுங்கள். கர்த்தருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்வதற்கு அநேக நாட்களாக இந்த லாக்டவுன் மூலமாக ஆன்லைனில் தான் நாம் ஆராதித்து தொழுது கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் அதே போல் தான் இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தரை நாம் ஆராதித்து தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வராக. இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4-8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4-8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டு அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்பருகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து என்று இங்கே சொல்லப்பட்டது. கர்த்ததாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாங்க. நாம் இன்றைக்கு கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு மிகவும் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை தொழுது கொள்ள ஆண்டவருக்கு உதவி செய்வதாக. 8வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம்.
கடைசி பாகத்தில் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்தார். ஸோ இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசமாக இருந்து அவர் பசியாக இருக்கிறதை அறிந்து பிசாசானவன் அங்கே கல்லுகளை குப்பமாக செய்து புசிக்கலாம் என்று சொல்கின்றார். அதுதான் ஆண்டவர் சொல்கின்றார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் கிடைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பிசாசானவனுக்கும் கர்த்தருடைய வார்த்தை தெரிந்ததுனால அவன் கர்த்தரை மறுபடியுமாக சோதனைக்குள்ளாக கொண்டு போகிறான். ஸோ இன்றைக்கு மனுஷர்களும் அது தேவகுமார் அவர் மனுஷ ரூபம் எடுத்தார், மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார், மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வதற்காக தேவகுமாரன் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து இது காரியங்களை அவர் மேற்கொள்கிறார். ஸோ இந்த மனுஷன் அவன் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சகல ராஜ்யங்களையும் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பிக்கிறார். இந்த தேவகுமாரனாகிய அவர் இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அப்பாலே சாத்தானே என்று சொல்கிறார். என்று சொன்னால் அவர் மகிமையிலும் மகிமை சிறந்தவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். இந்த மகிமையெல்லாம் அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் ஒன்றாயிருக்கின்ற இந்த காரியங்களை அவர் அனுபவித்ததினால, இந்த மகிமையெல்லாம் அவருக்குள்ளாக இருக்கிறதுனால அப்பாலே சாத்தானே என்று சொல்கிறார். நீங்களும் நான் சத்துருவானும் இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களின் மகிமையையும் அதனுடைய காரியங்களை நமக்கு கொண்டு வருவான் என்று சொன்னால் அதில் விழுந்து போகிறவர்கள் எத்தனை பேர், அதில் மறுதளிக்கிறவர்கள் எத்தனை பேர், அதில் ஏற்றுக்கொண்டு அதில் மடிந்து போகிறவர்கள் எத்தனை பேர். இந்த சகல ராஜ்யங்களையும் நம்ம காணுகிற பொழுது பணத்தின் மகிமையை மனுஷன் பார்க்கிறான். பணத்தின் மகிமையை ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி விடுகிறது. பணத்தின் மகிமையினால விழுந்து போகிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த பணத்தின் மகிமையை உலகத்தின் சகல ராஜ்யங்களிலும் இந்த பணத்தின் மகிமையை கண்டு அதன் பின்னாலே சென்று அதற்கே கனத்தையும் மகிமையை கொடுத்திருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த பணத்தினுடைய மகிமையை அறிந்திருக்கின்ற அதற்கு பின்னாலே போகின்ற ஒவ்வொரு மனுஷனுடைய சூழ்நிலைகளையும் நாம் பார்க்கிற பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறவனாக அவன் காணப்படுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கின்றோம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போ அந்த பணத்தினுடைய காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்க மாட்டாது. 15வது வசனத்தில் நாம் அதை கொடுத்து வாசிக்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாளர்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இன்றைக்கு இவ்வளவு திரளான பொருட்கள் பணம் மிகுதியாக இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனை கொடுக்க மாட்டாது. அவன் ஜீவனை இழந்து போகிறவனாக அது காணப்படும். அப்போது பணத்தின் மகிமையை மனுஷன் பார்ப்பான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவன் விழுந்து போகிறவனாக காணப்படும். பெரும் செல்வத்தின் மகிமை, பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும் செல்வம், அவன் அந்த பெரும் செல்வம் இருக்கின்ற மனுஷன் தன்னுடைய ஜீவனை அவன் இழந்து போகிறவனாக அவன் காணப்படுகிறான். அதனால்தான் மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்கணும் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிப்பது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ இந்த பெரும் செல்வத்தினால அந்த இருதயம் அந்த பொக்கிஷத்தின் மேலே வாந்தி விடுவதாக அது காணப்படுது. அப்போ பெரும் செல்வத்தினால அவன் அந்த மகிமையை பார்த்து அதனோட கூட அவன் இணைக்கப்படுவதாக காணப்படுகிறான். ஒவ்வொருவருக்கு அழகு அவருடைய மகிமையாக காணப்படுகிறது. பூமியில் உலகத்தில் அநேக விதமான ஆபரணங்கள் அல்லது சரீர பிரகாரமான வளர்ச்சியில் காணப்படுவதற்கு அழகை மிகைப்படுத்திக் கொள்வதற்கு மனிதனுக்கு அழகு ஒரு மகிமையாக அவனுக்கு காணப்படுகிறது. அதன் மூலமாக அவன் வெளுத்து போகிறவனாக காணப்படுகிறான்.
அது மாத்திரமல்ல, அந்தஸ்து, அந்த மகிமையினால அநேகம் விழுந்து போகிறாங்க. உயர்ந்த அந்தஸ்து, படித்திருக்கிறதுல நல்ல அதிகாரம் பெற்றதில் இருக்கிற அந்தஸ்து, சில பேருக்கு அந்த காரியங்கள் மகிமையாகவே அது காணப்படுகிறது. அதன் மூலமாகவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டார். தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை காணவர்களுக்கு வாஞ்சை இல்லை தெரியுமா? அதிகாரம் சில பேருக்கு அது அதனுடைய மகிமை அதன் பேரில் பின்பற்றி போகிறார். சில பேருடைய பேர் பிரஸ்தாபங்கள், அதன் மூலமாக அந்த மகிமையை தேடி அதன் பின்னாலே போகிறார். இப்படி ஒவ்வொருவரும் அதனுடைய மகிமையை பின்பற்றி பின்பற்றி உலகத்தின் சகல ராஜ்யங்களிலும் காணப்படுகின்ற மகிமையை பின்பற்றி போகின்ற ஜனங்களாக காணப்படுகிறார். இதுதான் அந்த மகிமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் காண்பிக்கின்றான். உயர்ந்த மலையிலே கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யத்தின் மகிமையும் அவனுக்கு காண்பிக்கிறான். குமரா தேசத்தை அங்கே பின்பற்றி போன உலகம் அது மகிமையை காணும். இப்போ இன்றைக்கு அப்படிதான் உலகத்தினுடைய மகிமையை காணுகிற பொழுது அது அவருடைய கண்களை இச்சிக்கிறதாக அது காணப்படுகிறது. சத்ருவானவன் அங்கே ஏவாளுடைய வாழ்க்கையில் குறிப்பிடும் பொழுது அந்த பழம் பார்ப்பதற்கு அழகும் புசிப்பதற்கு இன்பமாக இருக்கிறது என்பதை அவருடைய இருதயத்துக்குள்ளாக கொண்டு வரணும். அப்போ இந்த காரியங்கள் உலகத்தில் சகல ராஜ்யங்களின் மகிமையை தேவனாகி கர்த்தர் பார்க்கிற பொழுதுதான் அப்பாலை போசாதான் என்று சொல்கிறார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் இது தேவனை ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கோ ஒரு பிரயோஜனமற்ற காரியமாக காணப்படுகிறது. அதிகாரமோ பலமோ நாம் பார்த்த செல்வங்களோ பெரு செல்வமோ ஒன்றும் அதற்கு பொருத்தமாயிருக்காது. தேவனை ஆராதித்து தொழுது கொள்வது. ஸோ இன்றைக்கு நாம் தேவனை ஆராதித்து தொழுது கொள்வதற்கு இவை எல்லாவற்றையும் நாம் விட்டு தேவனை பின்பற்றுகின்ற காரியங்களை நாம் அடைந்து தர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமாக என்று சொன்னால் கிராமத்துக்கு கிராமம் விசேஷித்தங்களாய் சில காரியங்கள் காணப்படுகிறது. அல்லது அப்புறம் மாநிலங்களுக்கு மாநிலம், தேசத்துக்கு தேசம், நாடுக்கு நாடு, இப்படி அதனுடைய மகிமைகள் வெவ்வேறாக காணப்படுகிறது. இப்போ உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் நான் எனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிற பொழுது இன்றைக்கு அநேக ஜனங்கள் விழுந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதற்கு எது வேணாலும் அவர்கள் விட்டு போவதற்கு தயாராக இருக்கின்ற மனுஷன். ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் அவைகளை பின்பற்றி போகாதபடி இந்த தேவ மகிமையை கண்ட அவர், தேவனுடைய மகிமையை கண்ட அவர், அன்பின் மகிமை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையை கண்டவர். அது மாத்திரமல்ல, அன்பின் மகிமையை எவ்வளவு பிரகாசமானது, அந்த அன்பினுடைய மகிமை எவ்வளவு பிரகாசமானது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதுபோல சமாதானத்தின் மகிமை எவ்வளவு நிறைவாக இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். தேவ சத்தத்தின் மகிமையை அவர் எவ்வளவு இன்பமானது என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். தேவனோடு கூட அவர் காணப்பட்ட சூழ்நிலை, பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்ப இந்த அன்பின் ஐக்கியத்தை, அந்த மகிமையை கண்ட அவர் அந்த தேவ சத்தத்தின் மகிமை எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என்பதை அறிந்த அவர், அது மாத்திரமல்ல, தேவ சந்தோஷத்தின் மகிமையை திருப்தியாய் அனுபவித்த அவர், தேவ உறவின் மகிமை எவ்வளவு நம்பிக்கையானது, இந்த தேவனுடைய மகிமை உறவின் நம்பிக்கை. இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் அவசியம் குறையமாகல. தேவனுடைய உறவு, தேவனுடைய சத்தம், தேவ சமாதானத்தின் மகிமை, இவையெல்லாம் மனுஷனுக்கு எவ்வளவு அவசியமானது. இவை எல்லாவற்றையும் இந்த மகிமையெல்லாம் அவர் தனக்குள்ளாக அவர் வைத்ததினால தான் இந்த மகிமை, உலகத்தின் சகல ராஜ்யத்தின் மகிமையும் அவர் பார்க்கிற பொழுது அவையெல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து அப்பாலை போல சாத்தானே என்று சொல்றார். இன்றைக்கு நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற, அவரை ஆராதித்து தொழுது கொள்ள வந்திருக்கின்ற நீங்களும் இந்த சத்ருவானும் இந்த உலகத்தின் மகிமையை எவ்வளவோ உண்மத்தில் எண்ணத்தில் அவர் கொண்டு வந்தாலும் நாம் அவை எல்லாவற்றையும் எடுத்து போட்டுவிட்டு இன்றைக்கு நாம் தேவனை மகிமைப்படுத்த, அவரை கனப்படுத்த, இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் பொருளை காணப்பட்டாலும்
மகிமைகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கரைப்படாமலும் அதில் காயப்படாமலும் தன்னை அவர் பாதுகாத்து கொண்டார். அதனால் தான் அப்பாலே போல் சாத்தார் என்று அவரை சொல்கிறார். அந்த உலகத்தின் சகல ஆட்சியின் மகிமையை பார்த்து அதில் கரைப்படாமல் அதில் காயப்படாமல் யார் ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? அல்லாஹ் இயேசு கிறிஸ்து தன்னை கரைப்படுத்தாமல் காயப்படுத்திக் கொள்ளாமல் பாதுகாத்தார். ஆனால் அவர் கல்வாரி சிலையிலே உனக்காக எனக்காக காயப்பட்டார். உன்னுடைய பாவம் என்னுடைய பாவத்திற்காக அவர் காயப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர் தன்னை பரிசுத்தமாக அந்த மகிமையின் காரியங்களை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருந்தார். என்னுடைய பாவம் அவரை காயப்படுத்தினது. இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த மகிமையுள்ள தேவனை நாம் ஆராய்ச்சி தொழில் கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. அதனால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லுகின்றார், 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறார். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியிலே நான் வாசம் கண்டுகின்றவன். ஆனால் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என்னுடைய கண்கள் கண்டது நான் அதமானேன் என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட மகிமை பொருந்தின தேவனை இன்றைக்கு நீங்கள் நாம் ஆராதித்து தொழுது கொள்வதற்கு அவர் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர், அன்புள்ளவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளத்திலிருந்து நாம் ருசி பார்த்திருக்கின்ற ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும்பொழுது, இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாகவும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் இந்த உலகத்தின் சகல ஆட்சிகளிலும் காணப்படுகின்ற இன்றைக்கு நாம் ஒரு 7 விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். பணத்தின் அந்த மகிமை, பெருஞ்செல்வத்தின் மகிமை, அழகு ஒரு மகிமை, அந்தஸ்து ஒரு மகிமை, பேர் பிரசாதம் ஒரு மகிமை, அதிகாரம் ஒரு மகிமை, நாட்டுக்கு நாடு, தேசத்துக்கு தேசம், கிராமத்துக்கு கிராமம், இப்படிப்பட்ட மகிமையை ஒருவேளை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக அது காணப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவைகள் எல்லாவற்றையும் நாம் தூரப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் நிலையற்ற ஐஸ்வர்யம் அதிகமானவர்களை ஒன்றும் நிலை நிற்கிறதாக காணப்படவில்லை, எல்லாம் அழிந்து போகிறவர்கள். இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நாம் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நமக்கு சம்பூர்ணமாய் சகலவித நன்மைகளையும் அவரிடத்திலிருந்து பரத்திலிருந்து இந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த சகலவிதமான நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கக்கூடிய சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரை ஆராதித்து பொழுது கொள்வதற்கு அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். இங்கே நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 49ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும்பொழுது மனுஷனுடைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 49ஆம் சங்கீதம் சங்கீதம் 49 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கின்றார்கள். தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய மனுஷனுடைய கனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் கனம் பொருந்தினவராக இருக்கின்ற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். அவர்களுடைய கனமுள்ள மனுஷனாக இருந்தால்
மிருகத்துக்கு ஒப்பாய் காணப்படுகிறான் என்று இங்கே சொல்லப்படும். இப்போ நித்திய காலமாக இந்த நாம் கட்டியிருக்கின்ற வீடுகள், ஒரு மாட மாளிகை கூட கோபுரங்கள் என்று சொல்லி ஒருவேளை நாம் ஒரு பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அது நிலையற்றது. நிலையற்ற பூமியிலே தான் இன்றைக்கு நீங்களும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவனுக்கு அநேகமான திரளான செல்வங்கள் அதுக்கு காணப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து இந்த வசனத்தை 20 வரைக்கும் நீங்கள் வாசித்து போவீர்கள் என்று சொன்னால் அதனுடைய காரியங்கள் நமக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் 20வது வசனத்தில் வாசிக்கின்றோம், கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இவ்வளோ கனம் பெற்றிருக்கலாம், அந்தஸ்தில் இருந்திருக்கலாம், நாம் பார்த்த அந்த பெரும் செல்வத்தில் அவன் காணப்பட்டிருக்கலாம், ஒரு பணத்தின் மகிமையினால் அவருடைய காணப்பட்டிருக்கலாம், அந்தஸ்து காணப்பட்டிருக்கலாம், பேர் பிரஸ்தாபம் இருந்திருக்கலாம், அதிகாரம் இருந்திருக்கலாம். அவர் வாழ்கின்ற அந்த தேசம் அல்லது ஒரு கிராமம், ஒரு பட்டணமாக இருந்தது, அதில் கூட அதனுடைய பெருமைகள் மிகுதியாக காணப்பட்டிருக்கலாம். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிற அந்த மனுஷன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த அழிந்து போகிற உலகத்தில் நீங்கள் நாம் காணப்படும். ஸோ இன்றைக்கு நாம் தேவனை ஆராதித்து தோல் கொள்வதற்கு இவை நமக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் சகல பிசாசானவன் அந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து நீ என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் நான் கற்றுக் கொடுக்கிறேன். இன்றைக்கு உலகத்தின் காரியங்களை பணிந்து கொண்டு உலகத்தின் மகிமையை பின்பற்றி போய் வீணான காரியங்களிலே தங்களை அர்ப்பணித்து தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையும் எழுந்து போகாதபடி உலகத்தின் ராஜ்யங்களையும் அதனுடைய மகிமையை கண்டு அதை பின்பற்றி போகின்ற ஒவ்வொருவரும் நாம் தேவனை ஆராதித்து தொழுது கொள்ளவே முடியாது. இதுக்கு நாம் கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும் சொன்னால் இவை எல்லாவற்றையும் நாம் விட்டு நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது எபேசியர் 5:15வது வசனத்தில், ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்தோம் என்று இங்கு சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் கனம் பொருந்தியவனாய் இருந்தும் அவன் அந்த மகிமையை எழுந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கின்ற ஒரு மனுஷனாய் அவன் காணப்படுவானால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் கொள்ளாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கின்ற காலம், சூழ்நிலைகள், நேரங்கள் எல்லாம் பார்த்து இந்த ஆத்மாவை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த லாக்டவுன் எல்லாரும் சோர்ந்து போய் தன்னுடைய இருதயங்கள் சோர்ந்து போய் எப்படிப்பட்ட பணம் வைத்திருக்கின்றவர்கள், எப்படிப்பட்ட உயர் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கும் இந்த தொற்று பாதிக்கப்பட்டு அந்த ஆத்மா மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மா ஜீவனுள்ள தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே வழி, நானே வழி சத்தியம் ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மார்க்கத்தின் வழியாக அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போகிறார். அந்த மார்க்கம் தெரியாதபடி இன்றைக்கு எத்தனையோ ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காட்டுகிற பொழுது அதை பின்பற்றி போகின்ற ஒவ்வொருவரும் அதற்குள்ளாக அழிந்து போகிறார்கள். திரும்பி அந்த ஆத்மா திரும்புகிறது. இன்றைக்கு நாம் எச்சரிக்கையின் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்பொழுது அவர் தன்னுடைய சிஷ்யர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. பிரியமானவர்களே, ஒரு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தரித்திரராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் ஒருவேளை இல்லை என்றால், உடைய மகிமை நமக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, பாக்கியவான். 128ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகளில் நடக்கிறவன் எவ்வளோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற ஒரு காரியம் எவ்வளவு நமக்கு பலனாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பணத்துடைய காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நாம்
கேட்டோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஆராதித்து தொழுது கொள்ள ஆண்டவர் உதவி செய்வதாக நாம் கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ளலாம். அதிகமாக நேசிக்கிற பலவு தோப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த போய்த்தது நாள் காலவேளையில் ஆண்டவர் இந்த மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் உலகத்தின் சகல ராட்சியங்களையும் காண்பித்து ஆண்டவரே அதை பணிந்து கொள்வாயானால் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு உலகம் அதன் பின்னால் உலகத்தின் பின்னால் போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உலகத்தின் மகிமை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நீரோ அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி ஆண்டவரை எல்லாவற்றையும் தூக்கி எடுத்து போட்டு ஆண்டவரை தேவனுடைய ராட்சியத்திற்கும் மகிமைக்கும் ஆண்டவரை பாத்திரவராக என்னை ஜீவித்ததுனால ஆண்டவரை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தது என்றைக்கும் தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரை அதை கத்தாவை இன்றைக்கு அடிமை கூட கத்தாவை பாவத்தில் அக்கிரமத்தை ஜீவித்துக் கொண்டு உலகத்தின் பின்னால் போகாதபடி ஆண்டவரை உண்மை அள்ளி கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்ததற்கான சோத்திரம். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்ல அந்த சீசர்களுக்கு ஆண்டவரை உறுதிப்படுத்தினேன். ஆண்டவரை அதனால் அந்த உறுதியை அடிமை கூட கத்தாவை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை சத்துருவின் சகல காரியங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கி பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த ராஜ்யத்திற்கு நம்முடைய மகிமையை என்னுடைய கண்கள் காணும்படியாக ஆண்டவரை உதவி செய்திருக்கான் சொல்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஐயோ நான் அதமான அசுத்த உதடுகளில் உள்ள மனுஷன் மத்தியில் நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவன் என்று சொல்லி ஆண்டவரை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அதுபோல் அடிமைப்படத்தக்காக அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் ஆண்டவரே கர்த்தராகிய தேவனை என்னுடைய கண்கள் கண்டது, உன்னுடைய மகிமையை என்னுடைய கண்கள் கண்டு துதிக்க முடியாத பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி சபை நடுவாக வாழ்வரட்சகா வாழ்க வாழ்க வாழ்க்கை என்று வாழ்க்கை புதிய கனமற்கலாவற்றை மாண்டவரும் நட்டுவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தொழுகை எடுத்து நல்ல ஆண்டவரே ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு நேராக அமர்ந்திருக்கின்றோம். கர்த்தரை ஆராதித்து தொழுது கொண்டோம். பந்திக்கு நேராக வரும்போது நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி சுரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் கொடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தன்னுடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கர்த்தர்களுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தன்னுடைய வாயை திறவாக இருந்தார். கர்த்ததான இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பதாக. இந்த 53ஆம் அதிகாரம் முழுவதுமாக கர்த்தருடைய பாடுகளை குறித்தும் அவர் எனக்காக கல்வாரி செய்யப்பட்ட சகலமான காரியங்களையும் இந்த தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை எழுதியிருந்தார். தீர்க்க தரிசனமாக குறைக்கப்பட்ட வார்த்தை. 3வது வசனத்தை வாசிக்கின்றோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அவர் அசட்டை பண்ணப்பட்டார். தேவாதி தேவன் சகலத்தையும் அவர் உண்டாக்கினார். இந்த மனுஷன் மூலமாக, மனுஷனுடைய அக்கிரமத்தின் மூலமாக அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அவரை சிலுவையிலே அறைவதற்கு அவர் காயப்படுத்தி கொண்டார். தன்னை முற்றிலுமாக அந்த சரீரம் காயப்படுத்தப்பட்டது. சகரியாவின் புத்தகத்தில் வாசிக்கின்ற 13ஆம் அதிகாரம் 6-9 வசனத்தை நான் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் சிநேகிதரின் வீட்டில் காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்று சொல்லுகிறார். சகரியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அங்கே 6வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உன் கைகளில் இருக்கின்ற வடுக்கள் என்னதென்று ஏதென்று கேட்டார். என் சிநேகிதரின் வீட்டில் காயப்பட்டதினால் உண்டானவர்கள். இன்றைக்கு 3வது வசனத்தில் அந்த 3 பங்கையும் நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை கொடுப்பது போல அவர்களை குறுக்கி பொன்னை புடமிடுகிறது போல என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். இப்போ பொன்னை புடுகிறது போல, புடமிடுகிறது போல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் அது பரிசுத்தப்படுத்துகிறது. கழிவெல்லாம் நீக்கி கொடுக்கிறது, பாவத்தை எல்லாம் எடுத்துக் கொடுக்கிறது. அப்போ கர்த்தருடைய பந்திக்கு நேராக வரும்பொழுது ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிற பொழுது உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து அங்கே 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11:28 நாம் வாசிக்கின்றோம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்திருந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நாம் நீக்கினவர்களாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய பந்திலே கொண்டு வர வேண்டியது அவசியம் இருக்கிறது. சீசனுடைய கால்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கழுவத் தொடங்கினார். தன் இடுப்பில் அறையை கட்டி அறையிலே
துணியை கட்டி கொண்டு அவருடைய கால்களை கழுவினார். அதை துணியினாலே துடைத்தார். அப்போ அந்த காரியங்கள் முற்றிலுமாக அவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பந்தியினராக வருகிற பொழுது நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கழுவப்பட்டவர்களாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டிய அவசியத்தை நமக்கு அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. முன்முடி சூடினாங்க. அவருக்கு கிரீடத்தில் முள்முடி சூடப்பட்டது தலையில. உனக்கும் எனக்கும் கனத்தையும் மகிமையும் கொண்டு வந்த தேவன். 104ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றோம். 103ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றோம். 4வது வசனத்தில் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 4வது வசனம். இங்கே நான் வாசிக்கும் பொழுது, கனத்தையும் மகிமையும் உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட வேண்டிய முடிசூட்டின தேவன் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அவரை முள்முடி சூட்டப்பட்டது. உனக்கு கிருபையும் இரக்கத்தையும் முடிசூட்டின தேவனுக்கு முள்முடி சூட்டப்பட்ட ஒரு நிலையில நம்முடைய பாவமானது அக்கிரமானது அவருக்கு போய் சேர்ந்தது. ஸோ இன்னைக்கு அந்த தலையில் முட்கிரீடம் சூட்டினார்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிற 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும்போது முள்முடியை பின்னி அவர்கள் சிரசின் மேலே வைத்து கோலால் அவரை அடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ முன்முடி பின்னி அவர்கள் தலையில் வைத்து அவர் யூதருடைய ராஜாவை வாழ்ந்தார். அப்போ அங்கே உனக்காக எனக்காக அவர் சாபமானார். இப்படிப்பட்ட காரியங்களில் தன்னை அவமதிக்கப்பட்டார். உன் மூலியமாக என் மூலியமாக அவர் அவமதிக்கப்பட்டார். யோவான் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். முள்முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து யூதருடைய ராஜாவை வாடி என்று அவரை அப்படி கேவலப்படுத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மீண்டும் நான் அவருடைய மகிமையை கண்டு அவரை ஆராதித்து தொழுது கொண்டு அவருடைய பந்தியிலே பங்கு பெற வந்திருக்கின்ற நாம் மகிமையான காரியங்களை உணர்த்தப்பட்டவர்களாக இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அங்கே நான் வாசிக்கின்ற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று மரணத்தின் கூரை உடைத்தெறிந்தார். அந்த பாதாளத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட்டார். நமக்கு ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நாம் அவரோடு கூட பங்கு பெறுவதற்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஜெயம் பெற்றார். தெரியுமா? அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கும் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும்போது மரண உபாதையின் கட்டை அவிழ்த்தார் என்று சொல்லப்படுது. மரணத்தின் உபாதையின் கட்டை அவர் அவிழ்த்து போட்டார். இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியில் வாசிக்கிறோம். இங்கே 53ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தது போல 12வது வருஷத்தில் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். என்னுடைய ஆத்மாவை மீட்டெடுப்பதற்காக அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். 53ஆம் அதிகாரம் ஏசாயா 53:7 வாசிக்கிறோம். அவர் நெருக்கப்பட்டு முடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ உனக்காக எனக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே சகலத்தையும் செய்து முடித்த தேவனாக இருக்கிறார். ஏன் இந்த மரணத்தின் கட்டை எல்லாம் பரிகரித்தார் என்று சொன்னால், நம்ம ஜீவகாலம் எல்லாம் மரணத்தின் பயத்தில் ஆட்கொள்ளப்பட்டிருந்தோம். அப்படி அந்த மரண பயத்தில் ஆட்கொள்ளப்பட்டிருந்த நம்மை விடுவித்தார். தெரியுமார்கள், எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசித்தோம். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு என்று சொல்லப்படுகிறது. இப்போ மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அவருடைய மரணத்தின் மூலமாக அழித்து போட்டார். இன்னைக்கு மரணம் இல்லை. அப்போ மரணத்திலிருந்து நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பந்தியானது நமக்கு வழி நடத்துகிறதாக இருக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் பொழுது இந்த காரியங்களை நாம் நினைவு கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டியது அவசியம். தெரியுமானங்களே, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசித்து நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக போகலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24, 25. ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்ததாமே நாம் கேட்ட வசனத்தின்படி நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக. கர்த்தருடைய பந்தியினர்
அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, அருமையான குறித்த நாள் காலங்களில் நம்மை ஆராதித்து தொழுது கொண்டோம். பாடல் மூலமாக நாமத்தை மேம்படுத்தணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி ஆராதித்து தொழுது கொள்வதை உதவி செய்து மாத்திரமல்ல ஆண்டவரே, எப்போது கத்துடைய பந்தினராக ஆண்டவரே கொண்டு வந்ததுக்காக சொல்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் சகல ராட்சியங்களையும் பார்க்கிற பொழுது அதை யாரெல்லாம் வாழ்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த ராட்சியத்தின் மகிமையை கண்டு கொள்ள முடியாது. ஆண்டவரை தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் என்று விசேஷங்களை குறித்து சொன்னீரேன். ஆண்டவரே, கர்த்தாவினால ஆண்டவரே அந்த காரியங்களில் அடிமை கூட கர்த்தாவினை தெரிந்து கொள்வதற்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த பந்தியில் பங்கு கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம். ஆண்டவரே, இது மரணமே உன் கூரைங்க, பாதாளமே உன் ஜெயமேங்க என்று ஆண்டவரே மரணத்தை அதன் கூரை முறித்து போட்டு ஆண்டவரே ஜீவனுள்ள தேசத்தில் என்னை ஆண்டவரை கொண்டு வரும்படியாக நம்முடைய சரீரத்தை சிலுவையிலே சின்னாபின்னமாக ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை மரணத்தின் அதிகார சாசனவனை ஜெயிக்கிற நன்றி செலுத்துகிறேன். இது பங்கு வரும்படியான பாக்கியத்தை கொடுத்துதான் சொல்கிறோம். ஆண்டவரை பெற்று ஒரு சீசனை கொடுத்து வாங்கி விஷயங்கள் உடன்படிக்கை என்று சொல்லுங்கள். புதிய உடன்படிக்கையில் அடிமை உடனே பங்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறார். ஆண்டவரை அநேகர் இந்த பங்கை பெறாதபடி வீடுகளிலும் ஆண்டவரை மறுதளித்தோம் பின்வாங்கி போகிற நிலைமையில காணப்படுகிற ஒவ்வொருவரும் இந்த பங்கு கொடுக்க பாக்கியத்தார் துதிகரம் எல்லாவற்றையும் ஆண்டவரும் ரட்சகர் பாக்கிய ஏசு கிறிஸ்துவே நாம் இதற்கு நல்ல பிதா. ஆமாம். மகாபரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அருமையான இந்த குறித்த நாளின் காலவேளையில் கர்த்தாவை மகிமைப்படுத்த ஆண்டவரே துதிக்க ஆண்டவருடைய பந்தில கொண்டு பெற இதற்கு கொடுத்த இந்த மகாபரி கிருபைக்காக நன்றி துதிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரும் வீடுகளிலிருந்து உண்மை ஆராதித்து தொழுது கொண்டு ஆண்டவரே முன்னால் இந்த பாத்திரத்திலும் ஆண்டவரை கர்த்தாவை இந்த சரீரத்தையும் ரத்தத்தை குறித்து ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவை தெளிவுள்ளதாக ஆண்டவரை கொண்டு வரும்படியான பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, ஒரு திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்றி அந்த நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இந்த லாக்டவுன் குடிசீட்டத்தில் முடிய ஆண்டவரை நீதாமை உதவி செய்ய இதற்காக ஆண்டவரை சத்ருவானம் கொண்டு வந்த இந்த சதிநாசமோச திட்டங்களிலிருந்து ஒரு ஜனங்களை கர்த்தாவை பாதுகாத்து கொண்டு வருகின்றேன். ஆண்டவர் அதுக்காக மருத்துவத்துறையிலிருந்தும் ஆண்டவரை காவல்துறையிலிருந்தும் ஆண்டவரை இன்னும் அநேக விதமான ஆண்டவரை டிபார்ட்மெண்ட்டிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நினைவு ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இந்த நாட்டின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மந்திரிமார்களுக்காக எங்கள் தொற்றை எப்படி அகற்ற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை கருத்த நீர் ஒரு வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய அதிகாரத்தை இதாமே ஆண்டவரே ஜனங்கள் அறிந்து கொள்ள, அவருடைய கண்கள் காணப்பட, இந்த மகிமை கற்றாக இந்த பிரஸ்தாபத்தை அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே தயப்படுத்த முற்றிலுமாக எடுத்து போட்டு இந்த நாமத்தை மேம்படுத்திக் கொள்கிறோம். அப்படி வியாதி வருடத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்துக்காக சகோதர சகோதரிகளுக்காக நம்ம நினைத்து ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் ஆண்டவரை தொற்று விதமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த குடும்பங்களுக்காக நாம் செவிக்கின்றோம். ஆண்டவரை அதிலிருந்து விடுதலை கொடுத்து சுவாதீனமாக ஊழியத்தை செய்து நிறைவேற்றி உடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்கிறோம். கடன் பிரச்சனைகளில் இருக்கிறவர்களுக்காக நாம் செவிக்கின்றோம். ஆண்டவரை போல சரீர பலவீனங்களில் காணப்படுகின்ற ஒவ்வொருக்காக நாம் நினைத்து செவிக்கின்றோம். அதை சொல்லி கிருபைக்காக செவிக்கிறேன். பலவீனத்தோடு காணப்படுகின்ற சரீரத்தை மீதான தொட்டு பலப்படுத்துகிறோம். ஊழியத்தை நிர்வாகிகளுக்கு அவருடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தின் பலத்தை கட்டட்டு உடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரை அதே போல் இன்னும் எத்தனை பேர் ஆண்டவரை இப்படி சூழ்நிலையில் காணப்படுகிறார்களோ ஒவ்வொருவருக்காக நாம் நினைவு தெரிவிக்கிறோம். நேற்று தினத்தில் அருள்சோழன் தீமத்தை ரெபேக்காவுடைய திருமண நாட்களை நினைத்து நம்முடைய வீட்டில் வந்து ஆராய்ச்சி தொழில்களை ஆண்டவரை வாஞ்சோடு தாகத்தோடு வந்தபோது பிள்ளைகள் ஆண்டவரை கட்டாவே அவர்களுக்கு நீ கொடுத்த அந்த சாட்சி வாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாட்களும் திருமண நாட்களும் அனுசரிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் நினைவு தெரிவிக்கின்றோம். ஒரு சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த தேசம் முழுவதும் இந்த தொற்று முற்றிலுமாக அகற்றப்பட்டு ஜனங்கள் சுவாதீனத்தோடு உங்கள் வீட்டில் காணப்படவும் அநேக காரியங்களை செய்யவும் ஆண்டவர் நீதாமை உதவி செய்யப்பட்டு நம்ம நோக்கி பார்க்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம், வேலை இல்லாத சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செவிக்கின்றோம். ஆண்டவரே நீதாமை பரிபூர்ண விடுதலைக்காக ஆண்டவரே விடுதலையோடு ஜனங்கள்
ஆண்டவரே தேசமாக இருந்தாலும் பட்டணமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் அவர்கள் சுவாதீனமாக காணப்பட ஆண்டவரே உதவி செய்யப்படுகிற நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே போக்குவரத்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே இதாமே ஒரு சீக்கிரத்தில் ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரே உதவி செய்யப்படுகிற நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அந்த தயவுள்ள கருத்தில் தாழ்த்து கொடுக்கின்றோம். ஆண்டவரே உடைய மூத்த ஊழியக்கார எழுவிலங்களுக்காகவும் நேக்ஷங்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வயது நிமித்தமாக தலைவர்களப்பட்டு போகாதபடி உடைய பலத்தால் இடைக்கட்டி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளும். அடுத்த பிரான்சிஸ்க்காக ஜெபிக்கின்றோம். அல்லது பெல்காரை பொங்கலுக்காக ஜெபிக்கின்றோம். அடுத்த சோழர் தங்கராஜ் சோழருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே ஆர்மிஸ்டர் ஹால்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆர்மிஸ்டர் ஆண்டவரே கர்த்தாவே இப்படி ஊழியக்காரர்கள் வேலைத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் அனுமதிதாமை தொட்டு பலப்படுத்தி கர்த்தாவை பலவீனப்படாதபடி ஊழியத்தை நிறைவாய் செய்வதற்கு ஆண்டவரை உதவி செய்வதற்கு நம்மளுக்கு நோக்கி பார்க்கிறோம். கைவிட கருத்தை தாழ்த்து சோழர் இஸ்ரேல் சகோதரர்கள் ஆச்சரிக்கிறார். கண்ணாபுரம் மூலமாக அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கட்டிட்டு அவருடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும் அவனை இம்மட்டுமாக செய்து கொண்டிருக்கிற சகல நன்மைகளுக்காக அனுசரித்து துதிக்கிற மகிழாமத்தையும் ஆண்டவரும் மற்றதுமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உதவி நலப்பிடாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பினைக்கும் இப்பொழுது சதா காலம் நம்மோடும் உலகத்தில் இருக்கின்ற பரிசுத்தவான்கள் அனைவரோடும் வழி நடத்துவாராக. ஆமென்.